ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ என்ன கேக்குறான் ஹீரோயின் கிட்டனா, அவன் எக்கச்சக்கமா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கான் போல. அதை எதையுமே ஹீரோயின் வாங்கி போடவும் இல்ல, யூஸ் பண்ணவும் இல்ல, அப்படியே வச்சிருக்கா. அதனால இவன் கோவப்பட்டு என்ன கேக்குறான்னா, எதனால நீ வந்துட்டு அதை எதையும் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அது எல்லாம் காஸ்ட்லியா இருக்கு, என்னால போட முடியாது அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு வீட்டுல காமிச்சா கூங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்காக ஹீரோ வாங்கி வச்ச எல்லாத்தையும் எடுத்து அவ போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பவும் வேலைக்கார லேடி வந்து எவ்வளவோ சொல்றாங்க, எடுக்காதீங்க மேடம், சார் திட்டுவாரு அப்படின்னா கூட ஒன்னும் திட்ட மாட்டாரு, இது எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இல்ல மேடம், ஆக்சுவலா வந்து ஹீரோயின் என்ன சொன்னாங்க அப்படின்னு இதெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அவளுக்கு கொஞ்சமும் அறிவே கிடையாது. நான் வந்துட்டு இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறேன், ஹீரோவும் அதுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டா, ஹீரோயினும் ஒண்ணும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. மறுபடியும் ஹீரோவையும் ஹீரோயினே காட்டுறாங்க. ஹீரோ அங்க என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நீ இந்த சீன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத, நான் என்ன கொடுக்கறனோ அதை தான் வந்துட்டு நீங்க போடணும், அது மட்டும் இல்லாம நான் என்ன கொடுக்கறனோ அதை தான் நீங்க சாப்பிடணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றான். அப்ப அங்க வேலை செய்யறவர் வராரு. வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, கூங் கிட்ட இதை எதையும் திருப்பி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, அதனால இது எல்லாம் இங்கேயேதான் இருக்க போகுது அப்படின்னு. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் நினைச்சதான் ஹீரோவும் நினைச்சிருக்கான். அவன் யூஸ் பண்ணலன்னா என்ன, நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் அவன் யோசிச்சிருப்பான். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. என்னவோ கெஸ்ட் மாதிரி நீங்க ட்ரீட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நானும் இங்க ஓனர் தான் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப அந்த வேலைக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை எதையும் யாருமே தொடக்கூடாது, இது எல்லாமே ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோ சொல்லிருக்காரு, எல்லாத்தையும் கொண்டு போய் ஹீரோயின் ரூம்ல வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிடுறான். இவ கூங்கோட மூஞ்சே மாறி போயிடுது. கூங் வந்துட்டு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் செம கொலவெறியில இருக்கான். அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என்ன இது வீட்டுல இதைதான் சமைச்சிங்களா, அதுதான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க கிட்ட சண்டை இருக்கிறா. அவ்வளவுதான், இவங்க 3 பேருக்கும் பயங்கரமா சண்டை வந்துடுது. என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறா. அவங்க சும்மா இருப்பாங்களா, உடனே அவங்களும் காண்டாயிட்டு இவளையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா கூங் வந்து ஏடாகூடமா அடிக்கிறதுல அவங்களுக்கு வந்து கையில அடிபட்டு பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. உடனே கதை அடிக்க ஆரம்பிச்சிடா. அவ்வளவுதான், அவங்க எல்லாம் என்ன மதிக்கவே இல்லை, யாரோ ரோட்ல போற மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படி இப்படின்னு அழுதுகிட்டே சீனை போட்டுக்கிட்டு இருக்காளா. ஆனா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்லாவே தெரியுது இவ தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருப்பான்னு. இவளோட ஆக்டிங்க்கு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் மயங்கவே இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, உடனே வந்துட்டு வேலைக்காரங்க கிட்டயே காலில் விழுந்துடுறா. நான் ஏதோ தெரியாம கோவத்துல பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் எங்க போக சொல்லுங்க, எனக்கு போறதுக்கு இடம் கூட இல்ல அப்படியே கெஞ்சின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கால. அவங்களுக்கும் வேற வழி இல்லாம சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மன்னிச்சிடுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ரொம்ப தேங்க்ஸ், இந்த ஒரு வாட்டி மட்டும் அவளை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றா. பெங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தனை காமிச்சாங்க இல்லையா, அவன் கூட டிராவல்ஸ் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தானே, அவனை மறுபடியும் காட்டுறாங்க. சடனா அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, பின்னோட ஆன்டியையும் பார்த்து பயந்து அங்க இருந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோவோட வீட்டுல காட்டுறாங்க. கூங் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, குட்டி பையன் கிட்ட வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க உங்க அப்பாவை எப்ப சந்திச்சீங்க, உங்களுக்குள்ள என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. பையன் என்ன பண்றான்னா, கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிடுறா. கடுப்பாயிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு இதை நீ போட்டே ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை கம்பல் பண்றான். ஹீரோயின் ஐயோ இது கன்றாவியா இருக்கு, இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஒண்ணு நீ போடுறியா இல்ல நானே போட்டு வெட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயங்கரமா அவகிட்ட அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானா. கரெக்டா வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சு அவளை சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு கூங் வந்துடுறா. கூங் வந்து இவங்க 2 பேரையும் பாக்குறா. சரி பார்த்துட்டு சைலண்டா கண்டுக்காம போவோமா அப்படின்னு இல்லாம அங்கே நின்னுகிட்டு எறும்பி காமிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் ஹீரோயினும் பாக்குறாங்க. என்னது இது கையில வச்சிட்டு இருக்க, இதான் நீ இன்னைக்கு போட போறியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் இல்ல இது எனக்கு செட் ஆகும்னு தோணல அப்படின்னு சொல்றா. அப்படியா, ஆமா உன்னோட உடம்புக்கு இது செட் ஆகாது, என்னோட ஸ்ட்ரக்சருக்கு தான் கரெக்டா இருக்கும், எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சொல்றான், நான் அவளுக்கு தான் அதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான்.
அப்பவும் வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, பாரு எனக்கே வந்து அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கு, என்னோட சைஸ் தான் இது, என்னோட சைஸை நீ இன்னும் மறக்கவே இல்லையா அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செம்ம கடுப்பாகுது. அது மட்டும் இல்ல, நாங்க சின்ன வயசுல எல்லாத்தையும் மாத்தி மாத்தி 2 பேருமே தான் யூஸ் பண்ணுவோம், அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, அவளோட ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன, நான் போட்டா என்ன அப்படின்னு கேக்குறா. ஆனா ஹீரோயின் காண்ட் ஆயிடுறா. உடனே அவ என்ன சொல்றா அப்படின்னா, மாதிரி இப்ப இல்ல, இனிமே நீயும் நானும் எல்லாத்தையும் சேர்ந்து போட முடியாது, சேர்ந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அப்பாடா இப்பயாவது இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. இவ என்ன பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது ஹீரோவை இந்த ரூமை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்றதுதான் இவளோட பிளான். அதனால குட்டி பையன் கேட்டா, அம்மா கூட நம்ம 2 பேரும் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவனுமே இங்க வந்த உடனே அவங்க அப்பாவை வெளியில அனுப்பிடுறான். நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ அந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தா இல்லையா ஹீரோயினுக்கு, அந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு ஹீரோட ரூமுக்கு வரா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹீரோ கூட வந்து ஹீரோயின் தான் வந்துட்டாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பால் அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோக்கு இவதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே செம்ம கடுப்பாயிடுது. செம்மையா கேவலமா திட்டுறான். உனக்கு வெக்கமாவே இல்லையா, இந்த நேரத்துக்கு எதுக்காக என் ரூமுக்கு வந்தேன்னு. அப்பாவை என்ன சொல்ற அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ இதுக்கு மேல நடிக்க வேண்டாம், நீ என்ன மிஸ் பண்றதுனாலதான் என் தங்கச்சி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கதானே அப்படின்னு கேக்குறா. நீ உனக்கு தோன்றது எல்லாம் வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசுவியா, முதல்ல வந்துட்டு காதலனோட அப்பா கூடயே வந்து ஒன்னா இருந்த, இப்போ உனக்கு தங்கச்சி புருஷனும் தேவைப்படுதா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவ என்ன சொல்றா அப்படின்னா, உங்க அப்பா தான் என்ன கம்பல் பண்ணாரு, உங்க அப்பா என்ன ரேப் பண்ணாரு அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ கரெக்டா என்ன கேக்குறானா, அன்னைக்கு நீ தான் சொன்ன அவரை நான் லவ் பண்றேன்னு, எங்க அப்பா சொல்லல அப்படின்னு கேக்குறான். உடனே இப்ப ரூட்டை மாத்தி என்ன பேசுற அப்படின்னு பார்த்தா, இப்பவே நான் கத்துவேன், நீ வந்து என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கிட்ட சொல்லுவேன், என் தங்கச்சி என்னதான் நம்புவா அப்படின்னு சொல்றா. உனக்கு தைரியம் தான், நீ கத்துடிய அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னடா இவன் பயப்பில்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, எப்ப எங்க அப்பா இந்த ரூம்ல இறந்தாரோ, நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த ரூம்ல ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன், சோ நீ பண்ண எல்லாமே வந்து இந்நேரம் பதிவாயிருக்கும், சோ இப்பவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நீ எப்பேற்பட்டவன்னு, அதனால நீ கத்து அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், செம காண்டாய் அங்க இருந்து போயிடுறா. அந்த பெண்கன்றவனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, பெண்ணோட ரூமுக்கு திருட்டுத்தனமா வரான். அவன் கத்திய வச்சு மிரட்டுறான், கத்துனீங்கன்னா கூத்திருவேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்பதான் என்ன விஷயத்த காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா பெண்ணை வந்துட்டு ரேப் பண்ணதே இவன் தான். எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்றான். இவளுக்கு இவன் குரலை கேட்ட உடனே இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருது. ஆனா கரெக்டா அந்த டைம்க்கு ராஜு அந்த ரூம்க்கு வரான். ராஜு வர சவுண்ட் கேட்ட உடனே அவன் ஓடிடுறான். ஆனா பெண் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு அந்த டென்ஷன்ல வந்து யாரு என்ன அப்படின்றது தெரியல, சிசரை எடுத்து ராஜு வயிற்றுலயே குத்திடுறா. அதோட அவங்க தோட்டக்காரர் தான் வந்து ராஜு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஆண்டி கிட்ட சொல்றாரு. வேற ஒருத்தன் தான் வந்தான், அத நான் பார்த்தேன், அவன் வந்து தப்பிச்சு ஓடினத, ஆனா உங்க பொண்ணு வந்து ராஜுவை குத்திட்டா, நான் போலீஸ்ல சொல்ல போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆன்டி இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, வீட்டுல இருந்து போன் வருது, வேலைக்கார பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம சொல்லவும் கேட்காம பெண் வந்து சில நகைங்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்ல என்ன விட சொன்னாங்க, நான் அவங்கள விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நைட்டு எல்லா விஷயத்தையும் நடந்ததெல்லாம் சொல்றான். அவ வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றா. உனக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் வந்துட்டு நீ ரொம்ப கேஷுவலா ரொம்ப கூலா இருப்பியோ, ஓ புருஷனுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லையா, இன்னொருத்தி வந்துட்டு என் பக்கத்துல வந்தா உனக்கு வந்து கொஞ்சம் கூட ஜெலசே ஆகாதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. உன் நம்பிக்கையை தூக்கி குப்பையில போடு, யாருக்கு வேணும் உன் நம்பிக்கை, கொஞ்சமாச்சும் உனக்கு பொசசிவ்னஸ் இருக்கா, கொஞ்சமாச்சும் நீ பொறாமப்பட்டியா, அதெல்லாம் இல்லவே இல்ல, ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு சொல்றான். நீயும் நானும் தனித்தனி ரூம்ல இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது, இனிமே வந்துட்டு ஒரே ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். இவ அதுக்கெல்லாம் ஒத்தே போக மாட்டா. இவங்களுக்குள்ள எப்படியாவது சண்டை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா கூங்க வெளியில நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து வெட்டுற மாதிரி தெரியல, பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கற மாதிரி இல்ல, அவனை பிடிச்ச ஒரு தள்ளிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறா. 2 பேருமே ஆசையா பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு விளையாடிக்கிட்டே இருக்காங்களா. என்னடா ஆச்சு அப்படின்னு 2 பேரும் ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, பெண் வந்து அங்க இருந்து கிளம்பினா இல்லையா, நேரா ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. வந்த உடனே பலார்னு ஹீரோயினை போட்டு ஒரு அறை விட்டுறா. அவ்வளவுதான், ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக நீ இப்படி பண்ற அப்படின்னும் போது, என்னோட புருஷனை நீ திருடிக்கலான்னு பாக்குறியாடி அப்படின்னு கத்துறா. ஹீரோயினோட அக்காவும் பாத்துறால. அவ்வளவுதான், செம கடுப்பாயிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறாங்க. அங்க பயங்கரமா சண்டையும் நடக்க ஆரம்பிச்சிருதா. ஹீரோ சொல்றான், எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற, ஆல்ரெடி வந்து எல்லா நினைப்பும் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஆன்டி கிட்டயும் ராஜு கிட்டயும்
நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றான். போய் சொல்லாத, நீ தான் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னோட மொபைல் திருடு போச்சு, நான் அதை எப்பயோ ராஜு கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு நேர்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தது இந்த விஷயத்தெல்லாம், அதனாலதான் உங்க ஆன்டியை உங்ககிட்ட சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அவங்க ஆன்டி எதையுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு இப்பதான் தெரியுது. பயங்கரமா பதட்டமா டென்ஷன் ஆகி அங்கேயே மயக்க அடிச்சு விழுந்துடுறா. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் ஹீரோ வந்துட்டு ஆன்டிக்கு போன் பண்ணி செம திட்டுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், நான் அப்பவே அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்கன்னு சொன்னேன், ஆனா இப்ப வரையில நீங்க சொல்லவே இல்ல, அவ எந்த நிலைமையில இருக்கிறாளோ அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு திட்டுறான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு டாக்டரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அவ வந்து ஒரு கற்பனையான உலகத்துல அவளே வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவ அதுக்கேத்த மாதிரி அவளுக்குள்ளேயே பொய் சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படிதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரியான மனநோய் எல்லாம் வந்துட்டு உடனே சரி பண்ணவே முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு குட்டி பையனும் ஹீரோவும் வந்து 2 பேரும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல நின்னு பார்த்து ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா. இங்க லியா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சேர்மனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அம்மாவும் மாமனாரும் என்ன சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு பயந்துகிட்டே வரான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு. திருட்டுத்தனமா நைட்டு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு ஹீரோயின் கிளம்புறாள, பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ வந்துடுறான். ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. மறுபடியும் நீ வந்துட்டு எத்தனை நாளுக்கு எவ்வளவு வாட்டி தான் வந்து என்கிட்ட ஓடி ஓடி ஒளிவ, எவ்வளவு நாளுக்கு இன்னும் என்னோட பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க போற அப்படின்னு சொல்லி அவன் எதிர்க்கே சொல்லிடுறான். இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தா எப்படியாவது உங்க அம்மா என்னையும் உன்னையும் பிரிச்சிருவா, அதனால நான் இப்ப சொல்றேன், நான் வந்துட்டு உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே கூங்க அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, குழந்தைய அப்செட் பண்ற மாதிரி, ஆமா ஆமா இவங்க 2 பேரும் அப்பா அம்மா தான், ஆனா அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்காது, இவனுக்கு வந்து வேற ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவளுக்கு வந்துட்டு வேற ஒரு புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்றாளா. அவ்வளவுதான், அந்த குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுது. ஹீரோ தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுப்பா, நீ வந்து எதுவும் தப்பாலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா காயர்ல கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுறான். எனக்கு கோவம்லாம் இல்லப்பா, எனக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல, நீங்க என் உண்மையான அப்பாவா இருக்க கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க தான் என்னோட அப்பா, இவங்கதான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவன் சந்தோஷப்படுறான். கோங்குக்கு அப்படியே பல்ப் ஆன மாதிரி ஆயிடுது. இப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்காக ஓடி ஓடி ஒளிகிற அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு வந்து நீயும் பின்னும் சேர்ந்து வாழறதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது அப்படின்னு பேசுறா. அவ மேல எனக்கு ஒரு ஃபீலிங்கும் இல்லடி, நான் என்னன்னு அவ கூட வாழறது அப்படின்னு கேக்குறான். இப்பதான் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நடந்த எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறா. ஆன்டி வந்து இவகிட்ட மட்டும் சொன்னாங்க இல்லையா, அவளை வந்து யாரோ ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நீதான் அவளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே இம்மீடியட்டா வந்து பெண்ணு பாக்கணும்ன்றதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பட் ஆனா பார்த்தா அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கா. இவ எங்க போயிருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த பெண் இருக்கான் இல்லையா, அவனை பாக்குறதுக்காக தான் போயிருக்கா. அங்க போன உடனே நான் காசு கொண்டு வந்திருக்கேன், நான் சொல்ற வேலையை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட கேக்குறா. அவனும் காசு வச்சிருக்கா, அப்பனா என்ன வேணாலும் செய்வேன், காசு இல்லாம கூட நிறைய விஷயம் செய்வான் அப்படின்னு கேக்குறான். உனக்கு என்ன வேலைதான் இப்ப நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.